வணக்கம். 14 வயதுடைய சிறுவன் ரஞ்சித்குமாரனுடைய உடல் இன்றைய தினம் மயான பூமியிலிருந்து இரண்டாவது மரண பரிசோதனைக்காக இப்போது தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் மிக முக்கியமாக அவிசாவளை நீதிமன்றத்தினுடைய நீதவானினுடைய முன்னிலையிலும் மிக முக்கியமாக உயர் மருத்துவ அதிகாரிகளினுடைய முன்னிலையிலும் தான் ரஞ்சித்குமாரின் உடல் இப்போது தோண்டி எடுக்கப்படுகிறது. அவிசவளை நீதிமன்ற நீதிபதி பிரமோத் ஜெயசேகர மற்றும் இலங்கை மருத்துவத்துறையின் சிரேஷ்ட பேராசிரியர்கள் நால்வரும் இலங்கையில் உடற்கூறாய்வு பரிசோதனையில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 5 மருத்துவர்களும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் ரஞ்சித்குமாரின் உடல் புதைக்கப்பட்ட மயான பூமிக்கு வருகை தந்தனர். இந்த ரஞ்சித்குமார் மரணம் அடைந்த சம்பவம் உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். சரியாக ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அவர் மரணமாகியிருந்தார். 3ஆம் தேதி மரண பரிசோதனைகள் நடைபெற்றது. 4ஆம் தேதி உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. 5ஆம் தேதி உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இப்போது உடல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மயானத்துக்கு முன்பதாக இருந்துதான் இப்போது நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். ரஞ்சித்குமாரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்ட போது ரஞ்சித்குமாரை 6 மாதத்திலிருந்து வளர்த்த பாட்டியும் முதல் பிரேத பரிசோதனையை நடத்தும் போது அருகில் இருந்த உறவினர்களும் ஏனைய மருத்துவ மற்றும் போலீஸ் அதிகாரிகளும் ரஞ்சித்குமாரின் உடல் புதைக்கப்பட்ட மயான பூமிக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். ஐந்தாம் தேதி இந்த உடல் அடக்கம் செய்யப்படும் போது இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பலத்த போராட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். காரணம், இந்த சிறுவனினுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுகின்ற தாயும் தந்தையும். எனவே இவர்கள் இருவருக்கும் சரியான முறையில் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், குறிப்பாக இந்த நூறி தோட்டத்தில் இந்த கசிப்பு இல்லைனா கள்ளச்சாராயம் காட்டுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறியும் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூட வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகு போராட்டத்தோடு பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் ரஞ்சித்குமாரனுடைய அடக்கம் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்த நாளும் மக்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ரஞ்சித்குமாரின் உடற்கூறுகள் சிலவற்றை ரஞ்சித்குமாரின் வீட்டிற்கு அருகில் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் எடுத்து செல்லப்பட்டது. அத்துடன் அவிசாவளை நீதவான் நீதிமன்ற நீதிபதி மீண்டும் ரஞ்சித்குமார் மரணித்த வீட்டை பார்வையிட்டார். எனவே இப்போது நீதவான் நீதிமன்றம், குறிப்பாக அவிசாவளை நீதவான் நீதவானினுடைய உத்தரவின் பேரில் அவருடைய முன்னிலையில் தான் இப்போது 2வது மரண பரிசோதனைக்காக உடல் இப்போது தோண்டி எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சுமாராக இப்போது 2 மணித்தியாலங்கள் ரஞ்சித்குமாருடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த உடல் கொழும்புக்கு தான் 2வது மரண பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட இருப்பதாக இங்கிருந்து கிடைக்கக்கூடிய உயர் அதிகாரிகளினுடைய தகவலாக இருக்கின்றது. 2வது பிரேத பரிசோதனைக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ரஞ்சித்குமாரின் உடல் கொழும்புக்கு எடுத்து செல்லப்பட்டது. மிக முக்கியமாக இந்த ரஞ்சித்குமாரினுடைய தாயும் தந்தையும் 14 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே 2வது மரண பரிசோதனை வெளியாகும் போது முழுமையான விவரங்கள் வெளியாகும். இருந்தபோதும் இந்த சிறுவனினுடைய மரணத்திற்கு சரியான தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு.